ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மாப்பேட்டை பக்கம் நண்பர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்துட்டு நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அதாவது நம்ம எப்படி மேனுவலாக நம்ம மொபைலை ரூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது நிறைய பேருக்கு வந்துட்டு புரியலை, வீடியோ பதிவாக போடுனாங்க. அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ பதிவு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இது கஷ்டமாக இருக்குனாக்கா நம்ம ஏற்கனவே ஆட்டோ ரூட் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நம்ம அம்மாப்பேட்டை பேஜ்லேயே போய் அந்த இதை படிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரூட்னா என்ன, ரூட் எதுக்கு பண்ணுறது, அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறதுக்கும் நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஆட்டோ ரூட் ஒர்க் ஆகாதவங்க எப்படி நம்ம மேனுவலாக ரூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மேனுவலாக ரூட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது வந்துட்டு டிரைவர் சாஃப்ட்வேர் வந்துட்டு அதாவது உங்கள் மொபைலுக்கு தேவையான டிரைவர் சாஃப்ட்வேர் வேணும். ரெண்டாவது ஒரு ஓடின் டூல் வேணும். மூணாவதாக வந்துட்டு ஆட்டோ சிஎஃப் ரூட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வேணும். சரியா? முதல்ல உங்கள் மொபைலுக்கு தேவையான டிரைவர் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா நம்ம அந்த அம்மாப்பேட்டை பிளாக் ஸ்பாட்டில் போட்டிருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு உங்களுக்கு அதோடைய வெப்சைட் போகும். இந்த வெப்சைட்டில் உங்களுடைய மொபைலுக்கு எந்த மாடல் எந்த மாடலோ அதை வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கு உண்டான டிரைவர் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய இது வந்துட்டு சாம்சங் டிரைவர்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்கள், இதில் சாம்சங் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் சாம்சங் டிரைவர் வந்துட்டு நீங்கள் தேடி பண்ணுங்கள். இது தேட கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட்டு டிரைவரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பேனாசோனிக் டிரைவர், HTC, மோட்டோரோலா, டெலிகோ, ஜிகாபைட்ஸு, ரெண்டாவது சர்ச் பண்ணிட்டு இதுலேயும் டைம் எடுக்கும்னு சொன்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் இதில் சாம்சங் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் தட்டுங்க. என்டர் பண்ணிங்கனாக்கா ஆட்டோ ரூட்டு கேலக்ஸி இருங்க இது ஓகே. இங்கே வந்துட்டு சாம்சங் டிரைவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணாக்கா இது வரும் டவுன்லோட் USB டிரைவர்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். சாம்சங் மொபைலுக்குள்ளவங்க இதில் உங்களோட மொபைல் மாடல் எதுவோ அதை செலக்ட் பண்ணுவோங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய மாடல் வந்துட்டு i9300, அதாவது S3. ஸோ S3யோடைய மாடல் வந்துட்டு நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த இதை வந்துட்டு நான் இப்போது டவுன்லோட் பண்ண போகிறேன். S3 நியூ S3 மற்ற மாடல் உள்ளவங்க அதிலே முன்னாடி இருக்கும். அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான USB டிரைவர் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, S3 ஓகே. இங்கே S3 வந்துட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தா இதுக்கான USB டிரைவர் டவுன்லோட் ஆகும். இது உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம் இது இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே அடுத்து வந்துட்டு நமக்கு தேவை இந்த ஓடின் டூலும் அந்த CF ஆட்டோ ரூட் அப்படிங்கிற அந்த ஃபைலும் தேவை. இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதாவது நம்ம ஆட்டோ CF ரூட் அண்ட் ஓடின் டூல்னு சொல்லிட்டு நம்ம பேஜில் ஒரு லிங்க் போட்டிருப்போம். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இது வந்துட்டு அந்த CF ஆட்டோ ரூட்டுக்குள்ளே அந்த பேஜுக்கு போகும். இதில் உங்களுடைய மொபைல் மாடலை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சாம்சங்குக்கும் மற்றதுக்கும் இருக்கும். இதில் மாடல் இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் குரோமில் வந்துட்டு உங்கள் மாடலை என்ட்ரு பண்ணி CF ஆட்டோ ரூட் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் இதில் இல்லாத மாடலுக்கு வந்துட்டு உங்களுக்கு அது கூகுள் பேஜில் வந்து இருக்கும். சரியா? ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ என்னுடைய மாடல் i9300 செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தாக்க இதை வந்துட்டு டவுன்லோட் ஆகும். இந்த இருக்குது டவுன்லோட் CF ஆட்டோ ரூட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்கா இது டவுன்லோட் ஆகும். அது ஓப்பன் பண்ணிட்டு இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு தனியாக ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரில் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் டு டெஸ்க்டாப். ஓகே, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே இப்போ எனக்கு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு இந்த ஃபைல் ஆகிருக்கும், வந்திருக்கும். இங்கே இருக்குது அது CF ஆட்டோ ரூட். அதுக்கு பெட்டர் என்னம்மா, நீங்கள் வந்துட்டு தனியாக ஒரு மொபைல் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது கண்ணாமூலன்னு இருக்கிறதுல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ரூட் அப்படின்னு போட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்குதுல்ல, அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு உங்களுடைய அந்த என்ன இது க்ரியேட் பண்ணிங்க ரூட்டுன்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி அதில் ஓகே கொடுங்க. அப்போ தான் ஒரு ஃபோல்டராக வந்துட்டு அழகாக நம்ம ஈஸியாக வந்துட்டு அதை இது பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கு பிறகு இந்த ரூட்டுங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் அதில் ஓடின் டூல் இருக்கும். ஸோ நீங்கள் ஓடினை கிளிக் பண்ணுங்கள்.
ஓடினை கிளிக் பண்ணி முடிச்சோடனே உங்கள் மொபைல் வந்துட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் மோடில் போடணும். டவுன்லோட் மோடில் போடுறதுக்கு எப்படின்னு சொன்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு அதாவது உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் வந்துட்டு வால்யூம் டவுன் கீ, மெனு கீ ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூணாவதாக பவர் கீ ஆன் பண்ணுங்கள். பவர் கீ ஆன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வால்யூம் அப் டு கண்டினியூ இப்படிங்கிற இந்த இருக்குது பாருங்களேன், இந்த நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபோட்டோ, இந்த இது வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே, இந்த இது காட்டும். இது காட்டினோடனே வால்யூம் அப் கொடுங்க. வால்யூம் அப் கொடுத்தீங்கனாக்கா டவுன்லோடிங் அப்படின்னு இருக்கும். இதை வந்துட்டு உங்களோட இப்போ கம்ப்யூட்டரில் வந்துட்டு யூஎஸ்பி கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணாக்க அதாவது இந்த இது ப்ளூ கலர் ஐக்கான்லேயும் வரும், இல்லை மஞ்சள் கலர்லேயும் வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வந்த உடனே நீங்கள் வந்துட்டு இந்த பிடிஏன்னு இருக்குல்ல, ஸோ இந்த பிடிஏ மாத்திரம் நீங்கள் கிளிக் பண்ணணும். பிடிஏவை கிளிக் பண்ணாக்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரூட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்களே அந்த ஃபோல்டர் போய் அதில் சிஎஃப் ஆட்டோ ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், tar.md5 அதை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தா அப்படி வந்துடும். இதுக்கு பிறகு ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு ரீசெட் அப்படின்னு வரும். வந்துட்டு உங்கள் மொபைல் ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகி முடித்தோடனே பார்த்தாக்க இங்கே வந்துட்டு இதில் உள்ள மாதிரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் மொபைல் வந்துட்டு யூஎஸ்பிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்கள் மொபைல் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரூட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் எப்படி வந்துட்டு கஸ்டம் ரீகவரி போடுறது. ஆனால் அந்த கஸ்டம் ரீகவரி மூலயமா தான் உங்கள் மொபைலில் உள்ள விஷயத்தை நீங்கள் பேக்கப் எடுக்க முடியும். அதே போல் நம்ம உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷனை அப்டேட் பண்ண முடியும். அதனால் அடுத்த வீடியோ அந்த எப்படி வந்துட்டு கஸ்டம் ரீகவரி போடுறது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஓகேவா? இது புரியாதவங்க நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே பின்னோட்டத்தில் தெரிவிக்கலாம். ஓகே, பாய்.